ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் தீபத்தை தொட்ட உன் விருப்பங்களை எல்லாம் நீ நினைச்சது போலவே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். உன் மனம் மகிழ்ந்து நீ சந்தோஷப்படும்படி நீ விரும்பிய விஷயங்களெல்லாம் இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. அற்புதமான இந்த வியாழன் நாளில் நீ நல்லா இருக்கணும், நான் உனக்காக ஏற்றி வச்ச தீபத்தை தானே தொட்டிருக்கிறாய். இனி மற்றவங்களை பார்த்து பொறாமப்படும்படியும் வியக்கும்படியும் உனக்கான வாழ்க்கையை நீயும் உன் குடும்பமும் அழகா அனுபவிச்சு சந்தோஷமா வாழத்தான் போறீங்க. நீ நல்லா வாழ்ந்தாலும் அதை பார்த்து 10 பேர் பொறாமப்படுவாங்க, திருஷ்டி வைப்பாங்க. அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே இருக்காங்க. நீ நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது, கஷ்டப்பட்டாலும் அதிலும் ஏதாவது உன்னை குறை சொல்லி பேசக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ பார்க்க வேண்டாம் என்று செல்லவே. அடுத்தவங்க பேசுகிறத கேட்டு உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தவர் என்ன செய்கிறான்னு யோசிக்காமல், அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யோசிக்காமல், நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்பது தானே உனக்கு புத்திசாலித்தனம். உன்னுடைய புத்திசாலித்தனம் என்பது உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றிய விஷயத்தை ஆராய்வதில் இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. நீ 2 நாள் பழகுனா கூட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கூடவே உயிருக்கு உயிராய் பழகக்கூடிய மனிதர்களும், உனக்காக உயிரையே விடக்கூடிய அளவுக்கு நல்ல மனிதர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் 20 வருஷம் உன் கூடவே இருந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்தே எடுத்துக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்காம இன்னமும் உன்னை திட்டி குறை சொல்லி பேசக்கூடிய மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு படைப்புகள் தானே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்மாக்கள், ஒவ்வொரு ஆன்மாக்கள் எனும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு யோசிக்க முடியாது. நீ நினச்சது மாதிரி ஒருத்தர் இருக்கலாம், நீ நினைக்காத மாதிரி 10 பேர் இருப்பது தான் இந்த உலகம். அதனால் யாரையும் எப்படிப்பட்டவர்கள் என தீர்மானிக்காமல் யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டுன்னு உன் வாழ்க்கைக்கான வேலைகளை மட்டும் நீ செய்ய பழகு. இங்கே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா உடனே வலியும் வேதனையும் சொல்லுவாங்க. இதுவே அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தால் எல்லாம் உன் தலைவிதி, நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் என் செல்லமே. நீ உன்னை ஏமாத்துறவங்களையும், உன்னை மதிக்காத மனிதர்களையும், அவர்கள் தேவைக்காக உன்னை உபயோகிப்பவர்களையும், உன்னை விமர்சிப்பவர்களையும், தாழ்த்தி பேசுபவர்களையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருக்கணும். இவங்க இந்த விஷயங்களையெல்லாம் செய்யும்போது அவர்களை அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிட்டு போவதென்பது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் இப்படி ஒருத்தர் செய்யும்போது, அதாவது உன்னை ஏமாற்றும் போதும், உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும், உன்னை தாழ்த்தி பேசும்போதும், உன்னை மதிக்காத போதும் கூட நீ அவர்களை அலட்சியப்படுத்தி கடந்து போகக்கூடிய அளவுக்கு துணிவையும் தைரியத்தையும் உன் மனசில் வச்சிட்டினா நிச்சயமாக நீ இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். உன்னால் முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய், முடியலைன்னா என்னால் முடியாதுன்ட்டு மௌனமாக இருந்துரு. அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளாதே என் செல்லமே. ஏன்னா இன்னைக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டினா நாளைக்கு அதே நிலைமை உனக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து விட வேணாம். ஏன்னா கோடீஸ்வரன் கூட ஒரு நாள் தெருக்கோடியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இன்று தெருக்கோடியில் நின்று கையேந்தி நிற்பவர் கூட நாளை கோடீஸ்வரனாகி வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ நேரிடும். எல்லாம் மாறுவதற்கு ஒரு நொடி போதும் தானே. எதுவும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறுவது தான் இந்த பூமி எனும் மந்திர உலகம். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கி கொண்டு எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என் வாழ்க்கையும் மாறும், எனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும், சாயப்பா என் விருப்பத்தை நிறைவேற்றுவார், நான் நினச்ச காரியத்தை கைகூடி வரும்படி செய்வான்னு என் மேலே நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு. இந்த உலகத்தில் என்னதான் ஆண்கள் பெண்களின் அழகில் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் அதைவிட ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஆண்களின் நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து பெண்களை ஏமாற்றுவது தான். திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் என அத்தனை பேரிலும் பெண்களின் அழகில் ஏமாந்த ஆண்களை விட ஆண்களின் நம்பிக்கை வார்த்தைகளை நம்பி ஏமாந்த பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நீ கவனமாக உன் வாழ்க்கையை வாழ